யூடியூபர் மைனருடைய இந்த பேச்சு என்பது உண்மையில் மிக ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வகையில் அமைந்த ஒரு பேச்சு இது. அதாவது திருமாவளவன் அவர்களை இந்த அளவுக்கு இழிவாக பேசுவது என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உண்மையாகவே நீங்கள் ஒரு கட்சியை ஒரு கட்சி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அது நேரடியாக வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் ஒரு கொள்கை உள்ள ஒரு தலைவரை போயிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கொள்கை இல்லை, நீங்கள் ஏன் ஆசானி தடுமாறுறீங்க இந்த போல் பேசுவது பேச்செல்லாம் என்பது உண்மையில் அந்த தலைமைத்துவத்தை கட்டமைப்பை சிதைப்பது என்பது தான் நம்ம நினைக்கிறோம். இதை நீங்கள் உண்மையில் மைனருடைய இந்த பேச்சு என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ உண்மையிலே நீங்கள் கேள்வி கேட்கணும்னா நீங்கள் திமுகவை தான் நீங்கள் கேட்கணும். கலைஞர் அவர்களுடைய அந்த பேனா நினைவு சின்னம் வைத்தால் நேரடியாக நானே உடைப்பேன் என்று சொன்ன சீமான் அவர்களோட போய் இப்போ கொஞ்சம் குழாவுறீங்களா? எப்படி அது உங்களால் முடியுது? பெரியாரை பற்றி இந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசினார சீமானு? பெரியாரே மண்ணுன்னு சொன்னார? ஏன் அவரை இந்த அளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு அன்பாக நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? அதனால என்ன உங்களுக்கு பயன்? அப்போ வேற ஏதோ திட்டம் வச்சுருக்கீங்களான்னு கேளுங்க, கேட்க முடியுமா? இதே சாட்டை துரைமுருகனும் சீமானும் மேடையிலேயே கலைஞர் அவர்களுடைய அந்த பாடலை அந்த சண்டாளன்கிற தொடங்குற அந்த பாடலை பாடி அவமானப்படுத்தினார? அப்போல்லாம் கலைஞர் அவர்களை இழிவுபடுத்தின அப்படிப்பட்ட ஒரு தலைவரோட போய் நீங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சிக்குள்ளா வரீங்களே, ஏன்னு நீங்கள் பேச வேண்டியதானே? அதை நீங்கள் கேட்கலாமே, அதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்கல? அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க யாரை திட்ட சொல்கிறாங்களோ கைக்கூலியாக இருக்கிறாங்கிறது இப்போ தெரிஞ்சிச்சு. எப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு ஒருத்தனை போய் ஒருத்தன் ஒரு கொலையை செய்கிறானோ அதே போல் பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க அவங்களுடைய கொள்கையை இழிவுபடுத்துறது, அந்த தலைவர் தலைமைத்துவத்தை கட்டமைப்பை சிதைக்கணும்னு செய்கிற ஒரு செயல் தான் இது. அப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம். உண்மையில் யூடியூபர் மைனர் கொஞ்சம் ரொம்ப யோசித்து பேச வேண்டிய விஷயம். ஏன்னாக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் என்பவர் அது திருமாவளவன் என்பது வெறும் பெயர் அல்ல, அதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய உயிர். அப்படி இருக்கும் பொழுது அவரை பற்றி பேசும்பொழுது சற்று யோசித்து பேசுவது தான் அவருக்கு சிறந்ததாக இருக்கும். ஏன்னாக்கா இது ஒரு சாதாரண ஒரு தலைவர் நீங்கள் பேசல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்கக்கூடிய சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். அதனால் நீங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களோட பேரை உச்சரிக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக உச்சரிக்கணும். இல்லை என்றால் அதனுடைய விளைவுகளை மைனர் சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு தலைவர் என்பவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் என்பதை மனசில் வச்சு நீங்கள் பேசணும்.